பண்ணுறதுக்கு முன்னாடி மார்ஜின் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட்டோட மார்ஜினு இது தமிழா 10 to 65, இடைப்பட்ட ஸ்பேஸ் 55. அப்புறம் எப்படி போடணும் அப்படின்னா 1 2 3 4 கோடு இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன கோடு போட்டுருங்க. இதெல்லாம் போடுங்க. இங்கே 1 2 3 4 ஒரு பெரிய கோடு. சும்மா நம்ம ஐடென்டிஃபிகேஷன் கோட்டுக்கு 2 2 விட்டுருங்க. அடுத்த இப்போ ஃபஸ்ட்டு சென்டரை பார்த்துருவோம். இப்போ இது 55லேருந்து கழிக்கணும். இது எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. 14 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 5ல் 4 போச்சுன்னா 1, 5ல் 1 போச்சுன்னா 4. அதை 2ஆல் வகுக்கணும். 21 ப்ளஸ் ஆரம்பத்தோட மார்ஜினோட வச்சு கொட்டினீங்கன்னா 31வது டிகிரியில் அதை அடிக்கலாம். சரி, அதை ஹெட்டு போட்டுப்போம். இப்போ சொச்ச கால்குலேஷனை போட்டுருவோம். இது ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறீங்க, பார்க்கும்போதே தெரியுது இதுதான் பெருசு. 2 4 6 1 7. இது ஸ்டார்டிங்லாம் தொழிலெலாம் 5 தான் வருது. இதுவும் இது இங்கே வந்துரு, இதுவும் 5 தான். அடுத்தது பார்க்குறீங்க 2 4 6 1 7. ஏன்னா டோட்டல்னு வர்றதுனால 2 4 6 1 7, இதுவும் 7, டோட்டலும் 7. இது வந்து வரிசை வந்து வாரி அந்த தொணக்கால் 4. இப்போ போடுறோம். இது எத்தனைன்னு இதை பார்க்கணும். இது எல்லாத்தையும் கூட்டுறீங்க. எத்தனை வருது? 2 4 6 8 10. 10ஆ? இதோ போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த 7ஐயும் கூட்டினீங்கன்னா 7 3 21. 5 4 9. பார்த்துக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டான 2 4 6 8 10 போட்டோம். 3 7 இருக்குது 21. 5 4 9. ஆக கூட்டினீங்கன்னா 0 40. 40 என்ன பண்ணணும்? மொத்தம் இது 40. உடனே இந்த 40 என்ன பண்ணணும்? 55 தான் நமக்கு இருக்கே ஐஃபன்னு. அப்போ 40 கழிச்சிங்கன்னா எவ்வளோ? மிச்சம் 15. அந்த 15 தான் இதுக்கு. இப்போ இந்த 15ல் தான் இதை அடிக்கணும். போதும். இதை வந்து நம்ம என்ன செய்யணும்? முடிஞ்சால் ஒரே லைனு, மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஏன்னா 15ன்ற போது வரும். 10 + 4 14. 16 + 15 20 31. 33 + 7. நீங்கள் நல்ல ஒரு பேப்பரை நல்ல வெர்டிக்கலில் வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். நான் வந்து இது வந்து 33 7 40. 42 + 7 49. 51 + 5 56. அப்புறம் 58 + 7 65. இங்கே இன்னும் அகலமான பேப்பரில் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஹெட்டிங் அடிச்சிருவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிப்போம். 31வது டிகிரியில் ஹெட்டிங். அது 30ல் 21 வச்சுட்டேன். 31க்கு 21 வச்சுட்டேன். இதுதான் 30. ஒன்று. கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகவே, அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ஐஃபன் அடிச்சுக்கிறீங்க. இப்போ என்ன செய்யணும்? ரைட். இப்போ என்ன செய்யணும்?
ஒரு லைன் ஸ்பேஸ் தள்ளிட்டு நம்ம எப்போதும் போல் கணக்கை இதை குறிப்போம். இது எத்தனை? 7, 2 விட்டுருவோம். 2 4 6 2 4 6 1 7. அடுத்தது 5 2 2 4 5 2 4 5. அஞ்சு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், 4 தான் இருக்குது. ஒரு நிமிஷம், 4 தான் இருக்குது. அஞ்சு விடணும். 2 4 5பா. அடுத்தது 7 2 4 6 1 7. அடுத்தும் 7 2 4 6 1 7. இங்கே 4 1 2 3 4. அவ்வளோதான். இனிமேல் அடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்பேஸ் ஏற்கனவே விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இதை பார்க்கணும். இப்போ எல்லாமே 2 2 போட்டுக்கலாம். இந்த வணிகம் மட்டும் 1 போட்டுக்கலாம். கனரக இது எத்தனை? நம்ம கணக்கு பண்ணதுபடி 7. ஆனால் கனரக 2 4 5 தான் இருக்குது. அப்போ 2 சைடும் 1 விட்டுடலாம். கனரகையை அடிச்சிருவோம். இங்கே பாருங்க, கனரக. கனரகஸ்து. அடுத்தது சிறு. ஆனால் அங்கே இருக்கிறது 5 சிறு 2. அப்போ இங்கே அடிச்சிருவோம். சீரு. ஒரு சைடு 1 வரும், ஒரு சைடு 2 வரும். ஒரு சைடு 2 வரும். அடுத்தது வீட்டு உபயோகம். இது ஒத்த வருது. நம்ம இங்கே பண்ணலாம் வரிசை. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டை வரி வருது. இங்கே பாருங்க, வீட்டு. ஆனால் இங்கே 7 இருக்குது. வீடு 3. இந்த சைடு 2, இந்த சைடு 2 விட்டுடலாம். 1 2 3ஆவதுல அடிக்கலாம். அங்கே 2 தானாக வந்துடும். இப்போ நடுவில் உள்ளதை அடிக்கலை. இப்போ அது முடிச்சுட்டு இதையும் அடிச்சிடுவோம். நடுவுலையும் 2 லைன் தானே இருக்கு. இப்போ இங்கே பார்ப்போம். நிலையத்தின் பெயர்னு வருது. பகிர்மானம். நிலையத்தின் பெயர் எத்தனைன்னு பார்த்துடலாம். 2 4 6 8 10 12. பகிர்மானம் 2 4 6. ஆனால் இது 12 வருது நிலையத்தின் பெயர். பகிர்மானம் 2 4 6 வருது. அப்போ இது கீழே அடிச்சுக்கலாம். இதை இங்கே விட்டுருக்க ஸ்பேஸ் எவ்வளோ? 5. ஆனால் இது வர்றது 15. சாரி, விட்டுருக்க ஸ்பேஸு 15. பகிர்மானம் எத்தனை வருது? 2 4 6. அப்போ 15ல் 6 போச்சுன்னா எத்தனை? 9. 9 2ஆல் வகுத்தீங்கன்னா 5 எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம். 5 ப்ளஸ் இந்த ஆரம்பம் எவ்வளோ? ஏன்னா இந்த காலத்துக்கு மட்டும்தான் சென்ட்ரு. அப்போ 5 + 16 21வது டிகிரியில் அதை அடிப்போம். அதை கணக்கு பண்ணிப்போம். 21ல் அடிச்சிருவோம். இது ஆரம்பம் 16ஆ? அடிக்க அடிக்கிற 16 17 18 19 20 21. பகிர்மானதான். அடுத்து வரிசை எண் ஏ இன் போட்டுருவோம். இங்கே இதை வச்சு கணக்கு பண்ணோம். அது எத்தனை வருது? 12. இங்கே விட்டுருக்கிறது எத்தனை? 15. 15ல் 12 போச்சுன்னா இதெல்லாம் பார்க்கவே வேணாம். மிச்சம் உள்ள 3. ஒரு சைடு 2 நான் உங்களுக்காக போட்டு தரேன். 2ஆல் வகுத்தீங்கன்னா 2 + ஆரம்பம் 16. 18ல் அடிக்கணும்.
அப்போ இங்கே கணக்கு பண்ணலாம். இது எத்தனை? 16, 17, 18. அடுத்தது உபயோகம் 2, 4, 6, 1, 7. அப்போ அதே டிகிரியில் அடிச்சுக்கலாம். இது ஒன்று தான், இதுக்கு ஒன்றும் இது கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கரெக்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? கோட்டுக்கு தனியாக வரும். கோடு வந்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் வரும், இங்கே தான் வரும். அடுத்தது பாருங்க, இங்கே சிறு தொழில். இது எத்தனை? இது 5, அதுவும் 5. அதுவும் ஆரம்பத்திலேயே ஆரம்பம். இது தொழில். கரெக்டாக முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்க, கனரக தொழில். தொழில் ஆரம்பத்தில் அடித்தாலும் சரிதான், எது அடித்தாலும் சரிதான். ஓகே. அடுத்தது ஐஃபனை போட்டு முடிச்சிருங்க. ஹெட்டிங்கை போட்டுட்டாலே வேலையே பாதி முடிஞ்சுது. இப்போ 1, 2 தொழில்கிட்ட வந்துட்டோம். அதுலேருந்து ஒரு அரை டிக்கு தான் இதை பார்க்குறீங்க. இதில் என்ன வந்திருக்கு? வணிகம் 2, 4. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஒதுக்குனது 1வது, 2வது, 3, 3வது, 4, 3. அப்போ 2 பக்கம் 1 1 விட்டுருவோம். விட்டுட்டு இதுதான் அடிக்க ஆரம்பிக்கிற டிகிரி. அதுக்கப்புறம் 1 விட்டுறோம். வா நீ கா இம். இப்போ அரை டிக்கு மேலே ஏற்றிடுறோம். தொழில்கிட்ட வந்துட்டோம். அரை டிக்கு ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா இதுகிட்ட வந்துடும். இதோ பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறோம். இப்போ பாருங்கள், ரூபாய் லட்சத்தில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஆனால் இங்கே இந்த 2 வராது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 15 எதுலேருந்து கழிக்கணும்னா இந்த 2 தள்ளிட்டு மிச்சம் இதுலேருந்து கழிக்கணும். அப்போ என்னாச்சு? 7 3 21, 21, 21 ஒரு 6, 21 5 வந்து 26, 28, 30, 32. இந்த 32லேருந்து இது எத்தனைன்னு பார்த்துருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இந்த 14 தான் வருது. இந்த 14 கழிப்போம். அப்போ எவ்வளோ வருது? 10ல் 6 8. இங்கே வந்து 2, 2ல் 1 போச்சுன்னா 1. அதை 2ஆல் வகுக்கணும். 2 பக்கம் போடணுமா? இப்போ 9 9 18. 9 எடுத்துக்கோங்க. எதை சேர்க்கணும்? இந்த காலம் 9 + 33 எவ்வளோ வருது? 42வது டிகிரியில் அந்த இதை அடிக்கணும். நான் 42. ஓகேங்களா? 42ல் அடிச்சிருவோம். 40 41 42. உங்களுக்கு எல்லாம் டைம் ஷேரிங் எப்படி எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஜாக்கிரதை அடிங்க. இங்கே இவ்வளோ ஸ்பீட்லலாம் அடிக்கணும்னு அவசியமே இல்லை, நல்ல டைமே இருக்கும். இப்போ வரிசை என்ன? இதில் வந்து வெறும் 1 தான் இருக்குது. 1 2 3. 1 புள்ளின்னா என்ன பண்ணணும்? ஏக்கும் எண்ணுக்கும் போடணும். இப்போ நான் 1 புள்ளிங்கிற மாதிரியே போடுறேன். 1 ஏல புள்ளி இன்னில். ஓகேங்களா? அடுத்தது இது ஆரம்பிக்கிற டிகிரி உங்களுக்கே தெரியும். ஒரு இதை அடிச்சிட்டிங்கன்னா போதும். ஆரம்பிக்கிற டிகிரி அப்படி இல்லைனாலும் நீங்கள் இப்படி போட்டு கூட பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் வச்சுருக்கிறது ரைட்டு. ஆரம்பிக்கிற டிகிரி விருதுநகர். ஓகே. இப்போ அதுக்கு நேராக தான் இதை அடிக்கிறோம்.
இது வந்து இப்போ பார்க்க வேண்டியது என்னன்னா, இது எத்தனை டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஆனால் இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போ 5. இந்த ரெண்டையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் போகணும். இது ஆரம்பிக்கிற டிகிரியா, அதுக்கு அடுத்து 1 2ஐயும் விட்டுட்டு அடுத்த டிகிரியில் தான் அடிக்கணும். அப்படின்னா எத்தனைன்னா 33 விட்டுறணும். 33 34 விட்டுட்டு 35 அடிக்கணும். அதே போல தான் ஒவ்வொன்றிலையும். இதோ பாருங்க, இதையும் போட்டு பார்த்துக்கலாம். ம் 33 34 35. இது 33 34 35 87.98. அடுத்தது இங்கே வரீங்க, இதுவும் அதே தான். இதோ பாருங்க, ரெட்டை தான் இருக்குது, ஆனால் கடைசியில் 7 இருக்குது. 3 தள்ளி அடிச்சிடணும். அப்போ எத்தனையில் அடிக்கணும்? இங்கே பாருங்க, 42 45 அடிக்கணும். 33 34 35 33 விட்டோம், 34 விட்டோம், 35 அடித்தோம் 2 தள்ளி. அதே போல் 42 விட்டுடணும், 43 விட்டுடணும், 44 அடிக்கணும். ஆரம்ப டிகிரியிலேருந்து 1 1 இதுதான் 1 2 அடுத்தது அடிக்கணும். ஒரு இதுதான் கஷ்டப்பட்டு அடிக்கணும், அப்புறம் எல்லாமே ஈஸி தான். ஏன்னா நம்ம அப்போ தான் டோட்டல் போட முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது சேம். அடுத்தது அப்படி இல்லை. 3வது காலம் பாருங்களேன், எல்லாமே 3வது காலம் எல்லாமே இதை வச்சு தான் கணக்கு பண்ணோம். தொழில் 5, இது 5. அப்போ ஆரம்பத்திலேயே அடிச்சிடலாம். இதையும் இப்படி போட்டு பார்த்துக்கலாம். இந்த வருதா, இந்த பாருங்க, கடைசி வரையிலும் எழுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நமக்கு ஐடென்டிஃபை அதுக்கு அந்த சைடு தான் இருக்குது. அப்போ 22.00. அடுத்து இங்கே வரீங்க, இது அதே போல் 7 இருக்குது. இங்கே பாருங்கள் 7, அது 5. அப்போ என்ன செய்யணும்? இதுவும் திரும்ப 7ல் 5 போச்சுன்னா மிச்சம் 2. அதை முன்னாடி தான் விட்டாகணும். 58 58 விட்டுருங்க, 59 விட்டுருங்க, 60 அடிக்கணும். 58 59 60. ஏன்னா அப்போ தான் நம்ம டோட்டல் போட முடியும். அவ்வளோதான். அதுக்கடுத்து டபுள் லைன் ஸ்பேஸ் 2 புள்ளி. .00 அடுத்து 77 37. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட். என்னால் எத்தனை ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கப்பா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டபுள் லைன் ஸ்பேஸ். இப்போ என்ன பண்ணணும்? இந்த கோடு வந்து வரா மாதிரி, ஏன்னா நம்ம இங்கே தான் கோடு போடுவோம், இதுதான் கோடு போடுவோம் அந்த கோட்டு. அப்போ என்ன, இதுலேருந்து கூட இந்த 6லேருந்து கூட நீங்கள் 3 தள்ளிக்கலாம். 1 2 3 கோடு போட்டுரும். இப்போ இந்த மொத்தம் என்ன பண்ணணும்? அடுத்த லைன் ஸ்பேஸில் இப்போ மொத்தம் என்ன பண்ணுவோம்? டோட்டல் மாதிரியே தான். 1 2 3 4 5 6 டோட்டல் 5, இது 6. 6 என்ன பண்ணணும்? இங்கிட்டு உள்ளுக்கு தள்ளணும். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள், இது இந்த காலத்துக்கு கோடு போட, இன்னொன்று விட்டுறணும். இதுக்கு நேராகவே வச்சுக்காங்களேன். வச்சுட்டு 1 2 3 4 5 6 எண்ணி தள்ளினாலும் தள்ளலாம், எப்படியோ உங்கள் இஷ்டம். அங்கே ஒரு ஐஃபனுக்கு இடம் இருக்கா பாருங்கள், கோடு போடும்போது ஒரு ஐஃபனுக்கு.
அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இது ஐஃபனுக்கான இடம். அதுக்கப்புறம் டோட்டலாக அடிச்சிட வேண்டியது தான். 2,15.05. அடுத்தது இங்கேயும் அதே போல், இங்கே அதே தான், இதுலேருந்து கணக்கு வச்சுக்கலாம். 2 உள்ள தள்ளணுமா, 2,38.10. அடுத்தது வரீங்க, இது அதே தான், இது ரெட்டை தான், அதுக்கு மேலே இல்லை. 89.00. இது மட்டும் 2 உள்ள தள்ளணும். 1 2 2,68.10. இப்போ என்ன பண்ணணும், சிங்கிள் லைன் ஸ்பேஸ் விட்டு ஷிஃப்ட் போட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கோடு போடுறோம். இதோ பாருங்க, பிரச்சனையே இல்லை, நேராகவே வரும். 1 இதுக்கு நடுவில் தான் கோடு போடணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்கள், இது நடுவில் இது வரையிலும் விட்டு இதை எடுத்துக்கோங்க. நீட்டாக இருக்கும். இப்படியெல்லாம் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, லோயருக்கு 50 சீனியருக்கு 60னா அப்படியே போட்டுருவாங்க. கரெக்ஷன் பண்ணுற யாரும் உங்களோட இதை எடுக்கவே மாட்டாங்க. இதை வேணா அழிங்க, நான் இது ஒரு நாளும் அழிச்சே காட்டினதில்லை. அது இருக்கிறதுனாலையும் தப்பு இல்லை, பார்த்துக்கங்க. வேணா அழிங்க, இல்லைன்னா அழிக்காதீங்க. இன்னைக்கு தான் அழிச்சு காமிச்சிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்துக்கங்க. இதுதான் வச்சுக்கணும். இன்னும் நான் எக்ஸாம் போகிற வரையிலும் உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும், உங்களுக்கு எப்படியெல்லாம் நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசனை பண்ணி டைப்ரைட்டிங்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லை, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா எனக்கு எது வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் நான் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டால் கூட ஷேர் பண்ணி விடுங்க. எப்படியோ பிள்ளைங்க பாஸ் பண்ணணும், எனக்கு அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.